இதே போல நம்ம a minus b the whole cube கான ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணிடலாம். a minus b the whole cube இதை நம்ம எப்படி எழுதலாம்? a minus b நமக்கு a minus b the whole square கான ஃபார்முலா தெரியும். அப்ப a minus b the whole square அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? a minus b the whole square கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்க a minus b the whole square கான ஃபார்முலா a squared minus 2ab plus b square. ஓகேங்களா? இதுதான் a minus b the whole square கான ஃபார்முலா. இப்போ நம்ம எப்பவும் போல a வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் a into a square என்ன வரும்? a cube. அடுத்து a into minus 2ab. ஃபர்ஸ்ட் plus into minus minus. ஓகேங்களா? minus 2a square b அப்படின்னு கிடைக்கும். அடுத்து a into b square என்ன கிடைக்கும்? ab square plus ab square அப்படின்னு கிடைக்கும். அடுத்து b ஐ வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதா. ஃபர்ஸ்ட் minus into plus minus a square b. b into a square b. அடுத்து minus b into minus 2ab. ஃபர்ஸ்ட் minus into minus plus னு சொல்லி வந்துரும் 2ab square. 2ab square. அடுத்து minus b into plus b square. minus into plus நமக்கு ஃபர்ஸ்ட் minus னு சொல்லி கிடைச்சிரும். b into b square b cube அப்படி சொல்லி கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இத சால்வ் பண்ணோம்னா a cube minus 2a square b minus 2a square b. இங்க ஒரு minus 2ab a square b இருக்கு. இங்க ஒரு minus ab a square b இருக்கு. அப்ப minus 3a square b அப்படி சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்க ஒரு plus ab square இருக்கு. இங்க ஒரு 2ab square இருக்கு. அப்ப டோட்டலா plus 3ab square அப்படி சொல்லி கிடைக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய minus b cube அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா a cube minus b cube minus 3a square b plus 3ab square அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து a cube minus b cube இதுல minus 3ab நான் காமன் எடுத்துறேன். minus 3ab நான் காமன் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க minus ஆல்ரெடி காமன் எடுத்தாச்சு. அப்ப இங்க 3 எடுத்துட்டேன், a ஸ்கொயர்ல இருந்து a எடுத்துட்டேன், b எடுத்துட்டேன். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு a மட்டும் இருக்கும். அடுத்து இங்க பிளஸ்ல இருந்து நான் மைனஸை காமனா எடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் இருக்கும். 3 காமனா எடுத்துட்டேன், a வை காமனா எடுத்துட்டேன், b ஸ்கொயர்ல இருந்து ஒரு b எடுத்துட்டேன். அப்ப நமக்கு ரிமைனிங் ஒரு b இருக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு a minus b the whole cube கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a cube minus b cube minus 3ab into a minus b அப்படின்றது கிடைக்கும். இதோட நம்ம a plus b the whole cube ஃபார்முலாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா a cube plus b cube plus 3ab into a plus b